அஇஅதிமுகவினுடைய முக்கியமான பேச்சாளர் ஒருவரான நாஞ்சில் சம்பத் நம்மோடு தொடர்பு இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக அதிமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இந்த கூட்டு இயக்கம் தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் பெரும்பான்மையான மக்கள் இந்த கூட்டு இயக்கத்தை நம்புகிறார்கள், எனவே வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் அந்த கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வைகோ தற்போது செய்தியாளரிடம் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? மக்கள் நல கூட்டணி சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இருக்குமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சி அவர்களை விட்டு விலகி போய்விட்டார்கள். அப்படியே இந்த 4 கட்சிகளும் ஒருங்கிணைந்து கடமை ஆற்றினாலும் இவர்கள் வெற்றியின் விளிம்பு வரைக்கும் எந்த தொகுதியிலாவது வர முடியுமா என்று கேட்டால் வர முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திட்டாக ஆங்காங்கே இருக்கிறார்கள். வைகோ நாடறிந்த தலைவர் என்கிற தகுதியை தவிர மதிமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் அது சார்ந்திருக்கின்ற ஒரு சாதி அமைப்பாகத்தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர மக்கள் நல கூட்டணியில் அவரும் கடைசி வரைக்கும் இருப்பாரா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆகவே இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் எந்த மாயத்தையும் செய்ய முடியாது, எந்த மாயாஜாலத்தையும் செய்ய முடியாது. அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு என்பதை விட தேர்தல் வரைக்கும் பொழுதுபோக்குவதற்கு அவர்களுக்கு இது பயன்படுமே தவிர இதனால் தமிழ்நாட்டில் எந்த விதமான அரசியல் மாற்றத்தையும் தாக்கத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தாது. தொகுதிகளில் மிக குறிப்பிட்ட தொகுதிகளில் எந்தெந்த தொகுதியெல்லாம் மக்கள் நல கூட்டு இயக்கத்தை சார்ந்தவரெல்லாம் வலுவாக இருக்கிறார்களோ அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று இந்த அமைப்பை சார்ந்தவர்களிடம் பேசிய போது அவர்கள் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாது இன்னும் ஒத்த கருத்துடைய மற்ற கட்சிகளை எல்லாம் சேர்க்கும் பணி என்பது இருக்கிறது, அவர்களை வரவேற்றிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்னும் இந்த கூட்டு இயக்கம் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த 4 பேருக்குள்ளே ஒத்த கருத்து கிடையாது. தமிழ் ஈழத்தை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கீகரிக்கிறதா அங்கீகரிக்காது என்பது வைகோவுக்கு தெரியாதா? அதனால அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில திருத்துறைப்பூண்டியில நிக்கலாம். ஒரு போட்டியை அவர்கள் திருத்துறைப்பூண்டியில உருவாக்க முடியும். நாகப்பட்டினத்துல ஒரு போட்டியை உருவாக்க முடியும். அதை தாண்டினால் கோவில்பட்டியில வேண்டுமானால் ஒரு போட்டியை உருவாக்க முடியும். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுமானால் விளவங்கோட்டில் ஒரு போட்டியை உருவாக்கலாம். வேற இங்க எங்க நிக்க போறாங்க? மறுமலர்ச்சி திமுக எந்த தொகுதியிலையும் அப்படி ஒரு அதிசயத்தை செய்வதற்கான ஆற்றலை அந்த கட்சி இழந்து விட்டது. வைகோ நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் அவரை விட்டு எல்லாரும் விலகி போய்விட்டார்கள். வைகோட்டுக்கு இந்த கருப்பு துண்டு மட்டும்தான் மிச்சம் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாதுங்க.